இன்று முதல் கீவார் முறையில் எரிபொருள் வாகன உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்ட அறிவுறுத்தல். வளைகுடா நாடுகள் உட்பட அண்டை நாடுகளுக்கு ஈரானின் அவசர அறிவிப்பு. கேபியை சுரேசாலை கைது செய்யவில்லை, சம்பவத்தை விவரித்த சரத் பொன்சேகா. அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள 2015 ராஜபக்சக்கள் செய்யவிருந்த பாரிய சூழ்ச்சி. தொடரும் பதற்றம், ஈரான் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை நிராகரித்த ட்ரம்ப். சுரேசாலை கைதுக்கு கூட்டெதிரணி கடும் கண்டனம். 1 லட்சம் கையொப்பம் திரட்டும் போராட்டம் ஆரம்பம். இலக்கு வைக்கப்படும் அமெரிக்க வங்கிக் கிளைகள், ஈரானின் கடும் எச்சரிக்கை. நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை, பெட்ரோலிய கூட்டுத்தாபனம். வடகிழக்கு மக்கள் கோரிய ஆட்சி அதிகாரத்தை வழங்குவது கடமை. முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய. நாடு முழுவதும் கியூஆர் குறியீட்டு முறைமையின் கீழ் எரிபொருள் விநியோகிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக எரிபொருள் நிரப்பு நிலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் குமார ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், இன்று காலை 8 மணி முதல் 9 மணியளவில் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களும் கியூஆர் குறியீட்டு முறையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய தற்போது விநியோக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த முறைமையின் கீழ் எரிபொருள் விநியோகிக்கப்பட்டாலும் கேன்கள் மற்றும் போத்தல்களுக்கு எரிபொருள் வழங்கப்பட மாட்டாது. பொதுமக்கள் தமது சொந்த வாகனங்களில் வந்து எரிபொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், ஒருவரின் கியூஆர் குறியீட்டை பயன்படுத்தி வேறு வாகனங்களுக்கு எரிபொருள் கோரினால் அதனை வழங்கப் போவதில்லை எனவும் தீர்மானித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் புதிதாக வாகனங்களை கொள்வனவு செய்தவர்களுக்கு கியூஆர் குறியீட்டை பெற்றுக்கொள்வதில் சிக்கல்கள் இருப்பதாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. அதற்கு அரசாங்கம் விரைவில் தீர்வை வழங்கும் எனவும் எதிர்பார்க்கின்றோம். எனவே பொதுமக்கள் தமக்குரிய கியூஆர் குறியீட்டுடன் தமது வாகனத்திலேயே வருகை தந்து எரிபொருளை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வளைகுடா நாடுகள் உட்பட அண்டை நாடுகள் அனைத்தும் தங்கள் பிராந்தியத்திலிருந்து அமெரிக்க ராணுவத்தை வெளியேற்ற வேண்டும் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராகச்சி அறிவித்துள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் பதற்றமான சூழலுக்கு மத்தியில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், அமெரிக்காவின் பாதுகாப்பு வளையம் என்பது ஓட்டைகள் நிறைந்தது. அமெரிக்கா தருவதாக கூறும் பாதுகாப்பு கொடை என்பது ஓட்டைகள் நிறைந்தது என்பது நிரூபணமாகியுள்ளது. அது பாதுகாப்பை தருவதற்கு பதிலாக பிரச்சனைகளை ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் ஹார்முஸ் நீரிணையை பாதுகாப்பாக மாற்ற உதவுமாறு சீனா உள்ளிட்ட பிற நாடுகளிடம் அமெரிக்கா தற்போது கெஞ்சிக் கொண்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் சர்வதேச தலைவர் என அறியப்பட்டு கேபி என்ற குமரன் பத்மநாதனை சுரேசாலை தான் கைது செய்தார் என இப்போது வாய்ச்சவடால் பேசுபவர்களுக்கு ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா சாட்டையடியொன்றை கொடுத்துள்ளார். எந்த ஊடகத்திலும் வெளிவராததும் அவர் வெளியிடாத ரகசியமும் இதுவாகும். இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக சபையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, நான் முப்படைகளின் பிரதானியாக இருக்கும் போது ஒரு நாள் இரவு கோட்டபய தொலைபேசியில் சரத் கேபியை கொண்டு வந்திருக்கின்றார்கள், உங்களுக்கு தெரியுமா என கேட்டார். இலங்கைக்கு கொண்டு வரும் வரை அவர் யார் என தெரியாது. மலேசியாவில் இலங்கை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ராஜதந்திர அளவில் வந்த அழைப்பை அடுத்து புலனாய்வு குழு ஒன்று மலேசியாவுக்கு சென்று கைது செய்யப்பட்டிருந்தவரை விமானத்தில் அழைத்து வந்த போது அவரை பாரப்படுத்த மலேசியாவில் இருந்து இருவரும் வந்திருந்தனர். அவர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அவரை ஒப்படைத்துவிட்டு இவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர், இவர் கேபி, உங்களுக்கு பாரப்படுத்துகின்றோம், இதன் பின்னரே இவரை நீங்கள் எதையாவது செய்யுங்கள் என அவர்கள் போய்விட்டனர். அப்போதுதான் சிஐடியினர் கோட்டாபேவுக்கு தொலைபேசியில் அறிவித்துள்ளனர். அதன் பின்னரே கோட்டா எனக்கு சொன்னார், கேபி விமான நிலையத்திலிருந்து நேரடியாக கோட்டபையின் வீட்டுக்கே அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். சிஐடியில் கொஞ்ச காலம் இருந்தார், ஆனால் சிறையில் அடைத்து வைக்கப்படவில்லை. பின்னர் அவர் யாழ்ப்பாணத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டார். கேபியிடம் இருந்த கப்பல்கள் மற்றும் தமிழீழ விடுதலை புலிகளின் பணம் போன்றவற்றுக்கு என்ன நடந்தது என்று கோட்டபையத்தான் அறிவார். அதன் பின்னர் கேபியுடன் டீல் பேசியது மஹிந்தவும் கோட்டபையும் தான். அவர்கள் என்ன செய்தார்கள் என எங்களுக்கு தெரியாது. கேபிக்கு எவ்வித சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். ஈஸ்டர் குண்டு தாக்குதல்களின் பின்னணியில் ராஜபக்சக்கள் இருப்பது வெளிப்படையாக கூறப்பட்டாலும் அது தொடர்பிலான விசாரணை தான் தற்போது இடம்பெற்று வருகின்றது. இது இவ்வாறு இருக்கின்ற நிலைமையில் 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்ற தினத்தன்று ராஜபக்சக்கள் பாரிய சூழ்ச்சி ஒன்றை செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு மைத்திரிபால ஜனாதிபதியாக அறிவிக்கப்பட்ட நிலையில் மஹிந்த ராஜபக்ச அலரி மாளிகையை விட்டு வெளியேறும் போது தனது காரில் வெளியேறாமல் உலங்கு வானூர்தியில் சென்றதாக தெரிவிக்கப்பட்டது. அந்த உலங்கு வானூர்தியில் பாதுகாப்பாக செல்வதற்கு ரணில் விக்ரமசிங்கவால் உதவி செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அலரி மாளிகையை விட்டு வெளியேறுவதற்கு முன்பதாக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த ராஜபக்ச தரப்பு முயற்சித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது.
ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக மத்திய கிழக்கு நாடுகள் மேற்கொண்ட ராஜதந்திர முயற்சிகளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தலைமையிலான நிர்வாகம் நிராகரித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானின் ராணுவ கட்டமைப்பை மேலும் பலவீனப்படுத்தும் நோக்கில் இந்த போரை தொடர்ந்து முன்னெடுக்கவே டிரம்ப் ஆர்வம் காட்டி வருவதாக வெள்ளை மாளிகை தரப்புகள் உறுதிப்படுத்தியுள்ளன. தற்போது பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட அமெரிக்க ஜனாதிபதி ஆர்வம் காட்டவில்லை. அமெரிக்காவின் இலக்கு நிறைவேறும் வரை இந்த நடவடிக்கை தடையின்றி தொடரும் என வெள்ளை மாளிகையின் சிரேஷ்ட அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். இதன்படி தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் ஆபரேஷன் எபிக் பியூரி ராணுவ நடவடிக்கை இடைநிறுத்தப்படாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல்கள் நிறுத்தப்படும் வரை எவ்வித போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கும் இடமில்லை என ஈரான் தரப்பும் தெரிவித்துள்ளது. ஓமான் நாட்டை பயன்படுத்தி அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வேன்ஸுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் பாதுகாப்பு அதிகாரி அலிலாரி ஜானி மற்றும் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஆகியோர் முயன்ற போதிலும் அவை பலனளிக்கவில்லை. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பில் அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டமைக்கு கூட்டெதிரணி கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் 1 லட்சம் கையொப்பங்களை திரட்டும் மக்கள் மனு போராட்டம் நேற்று உத்தியபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மகரகம நகரசபையின் கூட்டெதிரணி உறுப்பினர்கள் இதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுத்துள்ளனர். இந்த நிகழ்வில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எதிரணி அரசியல் பிரமுகர்கள் மற்றும் மகா சங்கத்தினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு தமது ஆதரவை வெளிப்படுத்தினர். மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலையின் கைது ஒரு திட்டமிட்ட அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை என இதன்போது உரையாற்றிய அரசியல் பிரமுகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நாட்டை பாதுகாத்து புலனாய்வு அதிகாரிகளை இலக்கு வைப்பதன் மூலம் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கையொப்பம் திரட்டும் நடவடிக்கை நாடு தழுவிய ரீதியில் விரிவுபடுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதல்கள் தொடர்ந்தால் வளைகுடா பிராந்தியத்தில் இயங்கும் அமெரிக்க வங்கிக் கிளைகள் மீதான தாக்குதல்கள் விரைவுபடுத்தப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த எச்சரிக்கை ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர ராணுவ படை விடுத்துள்ளது. அண்மையில் ஈரானிய வங்கிகள் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாகவே அண்டை நாடுகளில் உள்ள அமெரிக்க வங்கி கிளைகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விடயத்தை ராணுவ படை பேச்சாளர் நைனி தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் எதிரே தனது தவறை மீண்டும் செய்து ஈரானிய வங்கிகள் மீது தாக்குதல் நடத்தினால் பிராந்தியத்தில் உள்ள அனைத்து அமெரிக்க வங்கி கிளைகளும் ஈரானின் சட்டப்பூர்வமான இலக்குகளாக மாறும் என அவர் எச்சரித்துள்ளார். இந்த வார தொடக்கத்தில் ஈரானின் மிகப்பெரிய மற்றும் பழமையான வங்கியான பேங்க் செப் உட்பட 2 வங்கிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஊழியர்கள் பலர் கொல்லப்பட்டதோடு வங்கிச் சேவைகளும் முடங்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனுடன் அமெரிக்காவுடன் தொடர்புடைய தொழிற்சாலைகள் மற்றும் தொழில்துறை சொத்துக்களில் இருந்து ஆட்களை வெளியேற்றுமாறு ஈரானின் ராணுவ படை எச்சரித்துள்ளது. கடந்த 48 மணி நேரத்தில் ராணுவம் அல்லாத தொழிற்சாலைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பொதுமக்கள் கொல்லப்பட்டதை அடுத்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் விநியோகத்திற்காக QR முறை மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள போதிலும் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு எதுவும் நிலவவில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நித்திகுமார் தெரிவித்துள்ளார். எரிபொருள் விநியோகம் இன்று காலை 6 மணி முதல் உத்தியபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அவசர தேவை ஏற்படும் பட்சத்தில் எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காக இந்தியா மற்றும் சீனா உள்ளிட்ட நாடுகளுடன் ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள் நடாத்தப்பட்டுள்ளன. அந்த பேச்சுவார்த்தைகள் மிகவும் வெற்றிகரமாக அமைந்துள்ளது. முன்னதாக பெற்றுக் கொள்ளப்பட்ட QR குறியீடுகளை தற்போதும் பயன்படுத்த முடியும். இதுவரை QR குறியீடு இல்லாதவர்கள், வாகனத்தின் உரிமையாளர்கள், மாறியவர்கள் அல்லது தொலைபேசி இலக்கம் மாறியவர்கள் fuelpass.gov.lk என்ற இணையதளத்தின் ஊடாக பதிவு செய்து கொள்ள முடியும். இணையதளத்தில் வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் பகுதி ஒரு மணித்தியாலத்திற்குள் புதுப்பிக்கப்படும். இன்று முதல் QR குறியீடு இன்றி எந்த ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையத்திலும் எரிபொருள் வழங்கப்பட மாட்டாது. கடந்த சில நாட்களாக பொதுமக்கள் எரிபொருளை சேமிக்க ஆரம்பித்திருந்தாலும் சில ஊடக அறிக்கைகளாலும் எரிபொருள் வரிசைகள் உருவானதாக அவர் தெரிவித்துள்ளார். இது ஒரு ஆபத்தான நிலையாக உருவாகக்கூடும் என்பதால் மக்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருப்பதை தவிர்த்து முறையாக எரிபொருளை பெற்றுக் கொள்வதை உறுதிப்படுத்துவதே இந்த QR முறை செயல்படுத்தப்பட்டதன் பிரதான நோக்கமாகும் என அவர் தெரிவித்தார். மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாமல் கடந்த 9 ஆண்டுகளாக இந்த நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அடிப்படை உரிமை மறுக்கப்பட்டுள்ளது. இது அநீதியான செயலாகும். வடக்கு கிழக்கு மக்கள் கோரிய ஆட்சி அதிகாரத்தை வழங்குவதை நாம் ஒரு கடமையாக கருத வேண்டும் என முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய தெரிவித்தார். இலங்கை மன்ற கல்லூரியில் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் நேற்று முன்தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விசேட கலந்துரையாடலில் அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், மாகாண சபை தேர்தலை நடாத்துவது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். கடந்த 9 ஆண்டுகளாக இந்த நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அடிப்படை உரிமை நாம் வழங்கவில்லை. இது மிகவும் அநீதியான செயலாகும்.
கடந்த காலங்களில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் தமக்கான ஆட்சி அதிகாரத்தை கோரி போராடினர். அதற்காக பல்வேறு போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டன. எனவே அந்த உரிமையை அவர்களுக்கு வழங்குவதை நாம் ஒரு கடமையாக கருத வேண்டும். மாகாண சபைகள் இயங்காமல் அரசு இயந்திரம் சரியாக செயற்பட முடியாது. அரசு நிர்வாக கட்டமைப்பு முறையாக இயங்காத காரணத்தினால் நாட்டின் அபிவிருத்தி பணிகளுக்கு பெரும் தடையாக ஏற்பட்டுள்ளதை நாம் காண்கின்றோம். எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மக்களின் இந்த உரிமையை உடனடியாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இந்த விடயம் தொடர்பாக பாராளுமன்ற சபை முதல்வர் மற்றும் ஒரு நிகழ்வின் போது நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட பல அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து பேசும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர்கள் அனைவரும் இந்த கருத்துக்கு முழுமையாக இணக்கம் தெரிவித்தனர். இதனை உடனடியாக செயற்படுத்த வேண்டும் என்பதே அனைவரிடம் கருத்தாக இருந்தது. இங்கு பல்வேறு தேசிய மற்றும் பிராந்திய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் இருக்கின்றீர்கள். எனவே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த செயற்பாட்டை மிக விரைவாக முன்னெடுத்துச் செல்ல ஒன்றிணையுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இதற்கு மேலதிகமாக மற்றொரு கருத்தையும் கூற விரும்புகின்றேன். கடந்த தேர்தல்களின் போது வழங்கப்பட்ட வாக்குறுதியான நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை ஒழிப்பது பற்றியதாகும். இது நாம் பல ஆண்டுகளாக பேசி வரும் ஒரு விடயம். இதனை நிச்சயமாக ஒழிப்பதாக ஜனாதிபதி அவர்கள் உறுதியளித்துள்ளார். நீதியான மற்றும் சுதந்திரமான சமூகத்திற்கான அமைப்பாக நாம் எப்போதும் இது குறித்து பேசி வருகின்றோம். அவர் நாட்டிற்கு ஒரு வாக்குறுதியை வழங்கியுள்ளார். நாம் தனிப்பட்ட ரீதியில் அவரை சந்தித்த போதும் இதனை நிச்சயமாக ஒழிப்பதாக அவர் கூறியுள்ளார். அதன் மூலம் இந்த நாட்டில் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம் உருவாகும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். நீதியான மற்றும் சுதந்திரமான சமூகத்தை கட்டி எழுப்புவதற்காக நாம் அந்த பாதையில் தொடர்ந்து பயணிப்போம் என்றார்.